ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம், பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய மாதம், கிராமத்து தேவதைகள் மற்றும் குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதத்திலே கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பாக கருதப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மனுக்குரிய ஆடி மாதம் துவங்குவதற்கு முன்பாக நாம் வீட்டிலே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டை தூய்மையாக வைத்து கொண்டு, ஆடி நாளைக்கு பிறக்குதுன்னா இன்னைக்கெல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு, நல்ல மனமாக வச்சுக்கிட்டு, அதற்கு பிறகு நம்ம மாவிலை தோரணம் எல்லாம் கட்டணும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மன் பாடல்களை முன்பாகவே போட தொடங்கிருங்க. நாளைக்கு ஆடி பிறக்குது இல்ல நாளானிக்கு ஆடி பிறக்குதுன்னா அதற்கு முன்பாகவே அம்மன் பாடல்களை எல்லாம் வீட்டிலே போட்டு, நம்ம அம்பாள் வீட்டுக்குள்ள ஆடி மாசம்னா நம்ம வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி மங்களகரமாக வீட்டை வச்சுக்கணும். சுத்தமாகவும் பாட்டை கேட்டும் அம்பாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லியும் நம்ம பக்தி பரவசத்தில் திளைத்து நம்ம வீட்டை மங்களகரமாக வச்சுக்கணும். இந்த வழிபாடு என்பது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நான் வழிபாட்டிலேயே மூழ்கி இருக்கிறேன், அது ரொம்ப ஆனந்தமா இருக்கு, பேரானந்தம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உட்காந்து தாராளமா உங்களுக்கு விருப்பமான நேரம் வரைக்கும் வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க எங்களுக்கு நேரமே இல்லைங்க, கொஞ்ச நேரம் இருந்தா கூட அம்பாள்கிட்ட ஈடுபட்டு என்னால வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டும் வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு மட்டும் மாறுபடும், ஆனால் அடிப்படை ஒன்றாக இருக்கும் அம்மனை வழிபடுவது அப்படின்றது.